நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிடா, நான் கிளம்புறேன். டேய், எங்க கிளம்புற? ஒழுங்கா மேட்சுக்கோடா. அந்த மேட்டு திருப்பசங்க கிட்ட நான் மேட்ச் போட்டிருக்கேன். டேய், எவ்வளோடா பெட் மேட்ச்? போறாடா. டேய், என்கிட்ட ரூபா கூட இல்லடா. டேய், நீ இப்படி சொல்லு எனக்கு தெரியும். அதுக்கு தானே காசுலாம் ரெடி பண்ணிட்டேன். ஒழுங்கா மேட்ச் மட்டும் இல்லைன்னா போதும். அப்புறம் என்ன, பூந்து விளையாடுவோம். மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிட்டோம், எல்லாருக்கும் ரஸ்டாடா. ஏ சரி சரி, அவங்க வந்துருவாங்க. வாங்க நம்ம சீக்கிரமா போலாம். டேய், உனக்கு மட்டும் நான் தனியா சொன்னமா? வாடா. இந்த இது புடி, நான் மேட்சுக்கு வரலடா. ஏன்? எதுவும் இல்ல, நீங்க போய் விளையாடுங்க. ஏன்டா, பால் வந்து தொண்டையில பட்டா பாட முடியாதுன்னு பாக்குறியா? ஏய், எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குடா. டேய், அவனுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்றான்ல, விட்டு வாங்கடா போவோம். டேய், இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தா, இப்ப மேட்சு கூட்டுது உடம்பு சரியாம போயிடுமா? டேய், அவன் போய் சொல்றான்டா. டேய், வாடா மேட்சுக்கு போலாம். டேய், என்னடா அசிங்கம் பத்ததுடா, வாடா போலாம். ஏய் ப்ளீஸ்டா, என்னை விட்டுருங்கடா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஆனா உன்னெல்லாம் நம்பி எதுவுமே பண்ண விடுறா சாமி. டேய், இவ இருக்கிற தைரியத்தை அந்த பசங்கிட்ட மேட்சா போட்டேன். டேய், நீ ஃபீல்டிங் கூட பண்ண தலடா, வந்து ஓப்பனிங் மட்டும் ஆயிட்டு போயிரு போதும். ப்ளீஸ்ரா. டேய், இவ்வளவு தூரம் சொல்றோம் வரமாட்டீங்கிற, ரொம்ப தப்புடா கிளி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குடா. டேய், சத்தியமா சொல்றேன்டா கிளி, இனிமே நீ என்கிட்ட பேசாத. டேய், அவன் காலில் விழுன்னு நினைக்கிறான் போல, விட்டுட்டு வாங்கடா போலாம். ஏய், உண்மை தெரியாம பேசாதீங்கடா. நான் கிரிக்கெட் ஆட மாட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். ஏன்? அப்படி பண்ணாதான் எனக்கு பாட்டு சொல்லி தருவேன்னு சொன்னாரு. அதான் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். டேய், நான் கூட தான் டெய்லி 10 ப்ராமிஸ் பண்றேன், அதவே பெருசா சொல்றேன். வாடா. இல்லடா, நான் உண்மையால சத்தியம் பண்ணிருக்கேன். நான் முதல்ல பாடி ஜெயிக்கிறேன், அப்புறம் எங்க அப்பா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி ஆட வர பாக்குறேன்டா. டேய், என்னடா அவன் எப்படி இருக்கான்? டேய், அவனை எதுவும் சொல்லாதீங்க, அவன் கரெக்டா தான் இருக்கான். கிளி, சூப்பரா. நீ நம்ம ஸ்கூல் ஜெயிக்கின்றதுக்காக உனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டை விட்டுட்டு பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஆனா நீ என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய், உண்மை எதுவும் தெரியாம உன்னை தப்பா பேசிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா கிளி. என் நண்பன்டா கிளி. போராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனச தொட்டு தரை பார்க்கும் கருதை போல வெக்கப்பட்டு வெல்லாம நீதான் வெள்ளாடு நான் தான் வெக்கத்தை விட்டு தள்ளமா. ஏன் நிறுத்திட்ட? பாடு. இல்ல, இருக்கட்டும். புட்டி, நீ மியூசிக் கத்துருக்கியா? இல்லையே. ஆனா நீ சூப்பரா பாடுற தெரியுமா? மியூசிக் தெரியாத ஒருத்தர்னால இப்படிலாம் பாடவே முடியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்க பாட்டிக்கு மியூசிக் நல்லா தெரியுமா. நான் சின்னதா இருக்கிறப்போ டெய்லி எனக்கு கீர்த்தனை சொல்லி தருவாங்க. ஆனா நான் அத கத்துக்கவே மாட்டேன், ஓடி போயிருவேன். உனக்கு யாரோட மியூசிக் பிடிக்கும்? எனக்கு ஏராமன் சார் தான் பிடிக்கும். உனக்கு? எனக்கு இளையராஜா சார் தான் பிடிக்கும். இளையராஜா சார் எனக்கு பிடிக்கும், ஆனா ரஹ்மான் சார் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் இளையராஜா சாரு, அப்புறம் ஏ ரஹ்மான் சாரு. நீ பாட்டு செலக்ட் பண்ணிட்டியா? நான் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாடலான்னு இருக்கேன். ஏய், சூப்பரா இருக்கும்டா. நீ என்ன பாட்டு பாட போற? நான் என்ன பாட்டு பாடுறதுன்னே எனக்கு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்குடா. நீ அதுல ஸ்ட்ராங்கு? அதான் எனக்கே தெரியல. சரி, அன்னைக்கு கிளாஸ்ல பண்ணல, அதுல ஏதாவது ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடலாம், நீயே சொல்ல. அன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணிய, செம்மையா இருந்தது. மிஸ் கூட கிளாப் பண்ணாங்களே. என்ன பாட்டு? போராளி பொண்ணு தாய், அதுவா? அது கூட ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. ஆனா நான் அத சொல்ல, வேற ஒரு பாட்டு. வேற என்ன பாட்டு? எனக்கு இங்கே இருக்கு, ஆனா டக்குன்னு வர மாட்டேங்குது. என்ன பாட்டு? கன்னத்தில் முத்தமிட்டாளா, அந்த படத்துல இருந்துதான். தெய்வம் தந்த பூவேவா? ஆமா ஆமா, அந்த பாட்டு தான். உண்மையில சொல்றேன் புட்டி, சான்ஸே இல்ல. அப்படி பாடின புட்டி, உன்ன மாதிரிலாம் வேற யாரும் பாட முடியாது. நீ கூடவா? கண்டிப்பா, நான் கூட அப்படி பாட முடியாது புட்டி. சும்மா எல்லாம் சொல்லாத, உன்ன மாதிரிலாம் என்னால பாட முடியாது. என்ன பதிலுக்கு பதிலா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் உன்ன மாதிரி யாராலையும் பாட முடியாது. உங்க அப்பா உன்னை மியூசிக்ல பெரிய ஆளா கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல கண்டிப்பா தப்பு இல்லடா. நான் மட்டும் தப்பு நான் சொல்றேன். எனக்கு மியூசிக்கும் பிடிக்கும், ஆனா அதே அளவுக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும். ஆனா எங்க அப்பா மியூசிக் மட்டும் தான் சரியா வரும்னு சொல்றாரு. அதனால தான் என்னால ஏத்துக்க முடியல. எல்லாம் சரியாயிரும், விடுறா. நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத.
அன்னைக்கு நீ அழுததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? என்னை விட நீ தான் அன்னைக்கு அதிகமா அழுத போல. ஏண்டா நான் அழுததும் உனக்கு சிரிப்பா இருக்கா? ரொம்ப நக்கல்டா உனக்கு. சரி சரி சாரி, அதை விடு. புட்டி, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னத யார்கிட்ட சொல்லாத ப்ராமிஸ் பண்ண சொன்னால, அது தேவையில்லை. ஏன்? ஏன்னா பசங்க கேட்டாங்க, என்னால சொல்லாம இருக்க முடியல, சொல்லிட்டேன். அட பாவி, பசங்க கிட்ட என்ன சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டியா? அவங்க கிட்ட எதுவும் மறைச்சது இல்ல, இதையும் மறைக்க முடியல. ஃப்ரெண்ட்ஷிப்பு சரி சரி. பசங்களாம் எங்கடா? எல்லாரும் டிவில மேட்ச் பாக்குறாங்க. நீ போகலையா? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்ற. சாரிடா, நீ தான் உங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கல, மறந்தே போயிட்டேன். நீ வேணா பாரு, ஃபியூச்சர்ல ஒரு கையில பேட்டையும் இன்னொரு கையில மைக்கையும் தான் வச்சிட்டு இருக்க போற. தேங்க்ஸ் புட்டி. எப்போ வந்தீங்க? கயல் இப்போதான் வந்து ஒரு 1/2 hour ஆகுது. எங்க கோயிலுக்கு இல்லையா? இல்லங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு? திடீர்னு வயித்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமேன்னு போயிட்டு வரலாமேன்னு போனேன். நிறைய கூட்டம் வேற இருந்துச்சா, லேட் ஆயிடுச்சு. என்ன கயல் நீ வலி வந்திருந்தா அட்டா சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. இருக்கட்டுங்க, என்ன நீ நீங்களே எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்டே இல்ல. இதுல நான் வேற ஹாஸ்பிட்டல் போனோன்னு எங்க டிஸ்டர்ப் பண்ணோம்? குத்தலா சொல்றியா கயல்? சேச்சே, சத்தியமா இல்லங்க. எனக்கு உங்க மேல கோவனா நான் இப்படியா பேசுவேன்? பத்ரகாளிய மாதிரி கத்த மாட்டேன். என்னடே தெரியல கயல், உன்னை இந்த நேரத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து நான் பார்த்துக்கணும். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியல. உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு எதுக்குங்க இந்த விளக்கம்லாம்? ஏங்க இங்க பாருங்க, முதல்ல அண்ணாச்சி கிட்ட விட்டுருக்க சவால்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்க, அதுதான் எனக்கும் சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி தலை சுத்தல்லாம் இல்லைன்னா பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சூப்பர்வைஸாவது பண்ணுவேன். ஆனா என்னால முடியலங்க. பசங்க எப்படி பண்றாங்க? நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கேன் கயல். ஏன் அப்படி? இல்லைண்டா முன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடப்பாளா? ஏங்க, மழை காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு பெரிய ஐஸை நீங்க வச்சீங்கன்னா நான் தாங்க மாட்டேன். கயல், நான் ஒன்றும் ஐஸெல்லாம் வைக்கல, உண்மையாக தான் சொல்கிறேன். ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. நீங்க ஊரார் பிள்ளைய தம் பிள்ளையா பாக்குறீங்க. அப்புறம் என் பிள்ளைக்கு என்னங்க குறை வரப்போகுது? கயல், இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். இந்த போட்டி எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன் கூடயே இருந்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இங்க பாருங்க, நடக்கிறத பேசுங்க. சும்மா எதையாவது சொல்லிட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க. இல்லை கயல், நான் முடிவு பண்ணி தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வேணா பிஎட் முடிச்சிட்டு உங்க ஸ்கூல்லே டீச்சர் ஆயிடுறேன். அப்ப நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கோங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னால முடியாதுன்னு பாக்குறீங்களா? நான் மட்டும் மனசு வச்சா கண்டிப்பா முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். சரிங்க, பசங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க? இந்த ரவுண்ட்லயும் நாம தானே ஜெயிப்போம். போன ரவுண்டு நடக்கிறப்ப நீ வந்த, அதனால ஜெயிச்சோம். இந்த ரவுண்ட் நான் வர மாட்டேன்னு யார் சொன்னது? இந்த ரவுண்ட்லயும் நாம தான் ஜெயிக்கிறோம். அந்த அண்ணாச்சிய ஸ்கூல் பக்கமே வராத மாதிரி நாம பண்றோம். ஓகேவா? ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செல்லங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? போட்டிக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. ஆமா ஆமா, பயங்கரமா பிராக்டிஸ் பண்றீங்க போல. ஆமா அண்ணாச்சி, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்ல. ஆ, நீங்க ஜெயிக்கணும், நான் தோக்கணுமாடா? அண்ணாச்சி, நான் அப்படி சொல்லலையா அண்ணாச்சி? வேற எப்படி சொல்ற? என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றீங்க? போட்டினா வெற்றி தோல்வி 2 பேருக்கும் தானே? ஆமா ஆமா, 2 பேருக்கும் தான். அதுல ஒருத்தன் தோப்பான், ஒருத்தன் ஜெயிப்பான். ஆனா வெற்றி ஒண்ணும் சும்மா கிடைக்காதுடா. அதுக்கு நிறைய இழக்க வேண்டியிருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலையா அண்ணாச்சி? டேய், ஆடுற காலு உடையலாம், பாடுற வாயி கோணலாவலாம். என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, ஒன்னு இழந்தாதானே இன்னொன்னு கிடைக்கும். அத சொல்லி தரலையா உங்க ஸ்டாலின்? இது ஒரு சாதாரண போட்டி தான் அண்ணாச்சி. இன்னமும் உலக போர் மாதிரி சொல்றீங்க. ஆமாண்டா, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு யுத்தம் தான். இந்த யுத்தத்துல
என்னை எதிர்க்கிறவனுக்கு நான் சரியான பதிலடி தருவேன். அதுக்கு அவன் நிறைய இழக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஐயோ போயிடுச்சேன்னு வருத்தப்பட தேவையில்ல பாரு. பாத்துக்குங்க. இங்க பாருங்கடா செல்லங்களா, என் கூட மோதி ஜெயிச்சவன நான் சும்மா விட மாட்டேன். நீங்கெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க, இப்ப இருக்கிற மாதிரியே கை கால்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு இங்க டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன்னுட்டு ஸ்டேஜ்ல கால் எடுத்து வச்சிங்க, உங்க அப்பா அத்தாவோட சேர்த்து உங்களையும் கொளுத்திடுவேன். புரிஞ்சுதா? இங்க பாருங்கடா செல்லங்களா, பயப்படாதீங்க. இந்த அண்ணாச்சி சும்மா இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அதே சொல்லியும் கேட்காத பிள்ளைங்கள உதைச்சிடுவேன். டேய், உங்க சாரு உங்க கூட இருக்காரு, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு ஏதாவது தப்பா யோசிச்சீங்க, உங்க சாரும் இருக்க மாட்டாரு, உங்க ஸ்கூலும் இருக்காது. சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ணாச்சி வரேன். டேய் வாங்கடா போலாம். எங்கடா? வீட்ல போய் அண்ணாச்சி நம்மள மிரட்டாருன்னு சொல்லலாம்டா. டேய் வேணாம்டா. ஏன்டா வேணான்ற? இவர்னா பெரிய இவரா நம்மளுக்கு சோறு போடுறாரு, இவர் வந்து நம்மள கேக்குறாரு. டேய் பொறுடா, இப்ப நம்ம வீட்ல போய் சொன்னா என்னடா பண்ணுவாங்க? அண்ணாச்சி கிட்ட போய் சண்டை போடுவாங்க. கண்டிப்பா சண்டை போடுவாங்க, இல்ல நம்மள போட்டு திட்டுவாங்க. அப்புறம் போட்டியில நம்மள கலந்து வேணா சொல்லுவாங்கடா. இதெல்லாம் வேணாம்டா பொட்டலம். சரிடா, வீட்ல சொல்ல வேணாம், போய் நம்ம சார் கிட்ட சொல்லுவோம். டேய் அது வேணாம்டா. அப்ப யார்கிட்ட தான் போய் சொல்றது? இல்லடா, இப்பயே அண்ணாச்சிக்கும் சாருக்கும் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது நம்ம சாரு கிட்ட போய் சொல்லி சார் அண்ணாச்சிட்ட போய் கேட்டு எதுக்குடா இன்னும் பெருசாவும், வேணா விட்டுடுவோம். இப்ப நம்ம சொல்லாம விட்டு சாருக்கு அப்புறமா தெரிஞ்சு ஏன்டா சொல்லலன்னு நம்மள தான்டா திட்டுவாரு. திட்டினா வாங்கிக்குவோம். திட்டுறது யாரு? நம்ம சார் தானே. ஏய் இவன் இப்படிதான் சொல்லுவான், வாடா பொட்டலம் போய் சாரிட்ட சொல்லலாம். டேய் வேணாண்டா, கைவம் சொல்றதுண்டா கரெக்ட். இது இப்போதைக்கு இப்படியே விட்டுருவோம். மறுபடியும் வந்து அந்த அண்ணாச்சி நம்மள மிரட்டினாருனா அப்புறம் பாத்துக்கலாம்டா. வாங்கடா போலாம். வணக்கம். வாங்க சார், உக்காருங்க. என்ன இந்த பக்கம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். போட்டி களத்துல எதிரா நிக்கிறோம், நடுவுல எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை? அண்ணாச்சி அதை பத்தி தான் பேசலான்னு. என்னன்னு சொல்லுங்க. இந்த போட்டி சண்டையெல்லாம் வேணாமேன்னு தான். என்ன திடீர்னு? பாடமெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. பசங்க பாருங்க எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் ஓட்டமுன்னே இருக்காங்க. அதுதான். எதுக்கு அண்ணாச்சி தேவையில்லாம நாம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு? என்ன பயமா இருக்கா? உண்மையை சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க. என்ன பயமா இருக்கா? ஆமா அண்ணாச்சி. நினைச்சேன். சவால் விடுறப்போ எங்க போச்சு இந்த அறிவு? ஐயோ அண்ணாச்சி, இந்த சவாலெல்லாம் விட்டது நீங்க தானே. சரி, நான் தான் விட்டேன். அப்ப ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்ப யோசிக்கல, இப்ப யோசிச்சா பயமா இருக்கு. தோத்துருவோன்னு பயமா? ஆமா அண்ணாச்சி. என்ன திடீர்னு பயம்? ஆரம்பத்திலே இருந்துச்சு, ஆனா போட்டியிலே நாங்க ஜெயிச்சதும் பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? நாங்க தோத்துருவோங்கிற பயம் எனக்கு இல்ல, உங்க பசங்க தோத்துருவாங்களேங்கிற பயம்தான். இத பாருங்க, நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, போடான்னு துடைச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இது பாருங்க, நீங்க யாரு நீங்க பெரிய ஆளு, லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி இருக்கிறீங்க. உங்க பசங்க போட்டியில தோத்து போயிட்டா அது உங்க ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்ல. அதுக்கு இந்த போட்டியே வேணாங்கிற அண்ணாச்சி. இந்த பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய டீலிங் எல்லாம் செய்றீங்க, இந்த டீலிங் மட்டும் என்னோட டீலிங்கா இருக்கட்டுமே. என்னது? நாங்க பயந்து வாபஸ் வாங்கின மாதிரி வாங்கிக்கிறோம், நீங்க பெருந்தன்மையா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து விலகிற மாதிரி விலகிடுங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே தோல்வி இல்லாம முடிச்சுக்கலாம்ல. இதுக்கு ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலன்னா போட்டியில எங்க பசங்க ஜெயிப்பாங்க, அப்புறம் உங்களுக்கும் உங்க ஸ்கூலுக்கும் அவமானம். அதாவது நாங்க ஜெயிச்சு உங்களை துரத்திட்டோம்னு பேரு வேற வரும். அது என்ன ஏமால இவ்வளவு அக்கறை?
போட்டி போட்டு ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சமாதானத்துக்கு வரீங்க? நீங்க பெரிய ஆளு அண்ணாச்சி, உங்க மான மரியாதை எல்லாம் போக கூடாது என்னதான். அதத்தான் எதுக்கு இந்த அக்கறைன்னு கேக்குறேன். ஏன் நான் அக்கறைப்படக்கூடாதா? எங்கிட்ட படிச்ச முரளிக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நான் அக்கறைப்படக்கூடாதா? உண்மையை சொல்லுங்க சார். தோத்து போனா உங்களுக்கு கோபம் வரும். கோபத்துல நீங்க யாரையாவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிற அக்கறை தான். ஓ, பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் கலந்துருக்கு. அப்போ பயம்? ஆமாண்ணாச்சி, எல்லாரும் வாழ வேண்டிய பசங்க, எதுக்கு தேவையில்லாம? அண்ணாச்சி, உங்களுக்கு மானம் முக்கியம், எங்களுக்கு வாழ்க்கை முக்கியம். 2 பேரும் ஜெயிச்ச மாதிரி இருந்துட்டு போவோமே. சார் போங்க சார், போங்க சார். அண்ணாச்சி, போட்டியில ஏன் பசங்க ஜெயிக்கிறாங்க? ஜெயிக்க மாட்டாங்க அண்ணாச்சி. கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறீங்களா? யோசிச்சு பேசல அண்ணாச்சி, ஃபீல் பண்ணி பேசுறேன். உங்க ஆளுங்க ஜெயிக்க மாட்டாங்க, அது என் மனசுக்கு தெரியுது. அண்ணாச்சி சொல்றது கேளுங்க, சண்டே எல்லாம் வேணாம், சமாதானமா போயிடுவோமே. சார் நீங்க போலாம் சார். அப்ப போட்டி நடக்கும். என்னோட மான மரியாதைய யாரும் எனக்கு பிச்சை போட வேணாம். அத ரைட் அண்ட் ராயலா நானே ஜெயிச்சு எடுத்துக்கிறேன். இது பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சார் நீங்க கிளம்புங்க. ஆனா அண்ணாச்சி யோசிங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. போட்டிக்கு இன்னும் நாள் இருக்கு, நான் வர்றேன். என்னடா ஹலோ, இத்தனை பேர் மாடு மாதிரி இருக்கீங்க, ஆனா நான் சொன்ன வேலையை யாரும் செய்ய மாட்டீங்க. பேசாதீங்கடா. ஒரு சாதாரண வாத்தி என்னை எதிர்த்து போட்டிக்கு நிக்கிறான், நீங்கெல்லாம் எப்படா நான் தோப்பேன்னு வேடிக்கை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னது, நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நானே களத்துல இறங்கி பிரச்சனையை முடிக்கிறேன். வைடா போன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விடிஞ்சா போட்டின உடனே எல்லாருக்கும் பயமா இருக்கா? சார் சரியா பிராக்டிஸ் பண்ணனாலதான் நம்மளால சரியா பண்ண முடியுமா முடியாதான்னு கன்ஃபியூஸ் வரும், அதனால பயம் வரும். நாங்க எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் சார், எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. உங்க பதில கேக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீங்க பேசுல இருந்தே நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, எனக்கு நல்லா தெரியுது. அது எப்படி சார் தெரியுது? டேய், இவன் பேச்சுல எவ்வளவு தெளிவு இருக்கு கேட்டீல? தெளிவா இருக்கிறவங்க எப்பயுமே தோக்க மாட்டாங்க. சார் அவனுக்கு வேணா பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்குலாம் உதறுது சார். சார் பலூனை பாருங்க சார். எனக்கு என்ன? ஏன் அவளுக்கு நல்லா தானே இருக்கா? அவ காலை பாருங்க சார். ஏய், என்ன கால் இப்படி ஆடுது? ஸ்டெப்ஸை பிராக்டிஸ் பண்றேன் சார். இங்க பாருங்க, இப்ப சொல்றது பலூனுக்கும் புட்டிக்கு மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தான். நம்மளோட திறமை வெறும் 20% இருந்தா கூட ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா மனசுல 80% தைரியம் இருந்தாலும் 10% பயம் இருந்தா நீ எவ்வளவு பெரிய டேலண்டா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன சார் பண்றது? பாருங்க, நீங்க ஸ்டேஜில் ஏறிட்டீங்கடா, நீங்க யாரை பார்த்து அஞ்சவே கூடாது, தைரியமா பண்ணணும். புட்டி சூப்பரா பாடுறா சார், ஆனா பயமா இருக்குன்னு புலம்புறா சார். இங்க பாருங்க, நீங்க போட்டி ஓட போறது விலங்குகள் கூட கிடையாது, உங்க வயசு பசங்க பிள்ளைகளோட தானே. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? கூட்டத்தை பார்த்தா தான் சார் பயமா இருக்கு. இங்க பாருங்க, அவங்க ஒன்றும் உங்களுக்கு மார்க் போட வந்த ஜட்ஜு கிடையாது, அவங்க உங்களோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து ரசித்து கைதட்ட வந்த ரசிகர் நினைச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு பயமே வராது. புரியுதா இல்லையா? இனிமேல் யாருமே பயப்படக்கூடாது. டைம் ஆகுது, எல்லாரும் கிளம்புங்க. அப்புறம் எதுக்குமே பயப்படக்கூடாது, சரியா? சரிங்க சார். தைரியமா வரேன் போங்க. சார். சார் வரேன் சார். அண்ணா வாடா போலாம். டேய், அப்பா பாத்துடா. வலிது. ஒன்னும் இல்ல சார், இடிச்சுக்கிட்டேன். டேய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம், உட்காருடா. டேய் நீ வேற, வாடா போலாம்.
கிளி எதை பாட்டு பாடுறா? கைவாம் அப்ப நீ ஆடுறா. டேய் நடு ரோட்ல எப்படிடா? அதே மாதிரி தான் ரோட்ல எப்படி பாட முடியும்? சரி நீ பாட்டு பாடு, நான் டான்ஸ் சரி ஆடுறேன். கைபாமே. சுருக்கரிக்காம ஏய், கமல போடே மரி கொழுந்து கைத்தல மாட்டி புடி. பிஸ்தா சமாக்கி ரசம் மாதிரி. அவனை எப்படி தூக்குறன்னு மட்டும் பாரு.